Welcome to Max Very Easy. 6.2 sum பார்ப்போம். Show that y equal to log of 1 plus x minus 2x by 2 plus x, x greater than minus 1 is a increasing function of x throughout its domain. So y எழுதிக்கோங்க. So வழக்கம் போல f dash of x dy by dx கண்டுபிடிங்க. log of 1 plus x டிஃபைன் பண்ணினா 1 by 1 plus x வரும். இது u by v ல ஃபார்முலா இருக்குது. v ஸ்கொயர் எழுதிக்கோங்க. v வச்சுக்கிட்டு u டிஃபைன் பண்ணினா 2 வரும். அப்புறம் u 2x வச்சுக்கிட்டு v டிஃபைன் பண்ணினா 1 வரும். ஸோ இந்த 2 உள்ள மல்டி பண்ணி ஸ்டெப் எழுதியிருக்கேன். இதில் 2x கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 by 1 plus x minus 4 by 2 plus x ஹோல் ஸ்கொயர் வருது. எல்சிஎம் எடுங்க. எடுத்திங்கன்னா 1 plus x ஆல் இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணணும், 2 plus x ஸ்கொயரால் இங்கே மல்டிபிள் பண்ணணும். 2 plus x ஸ்கொயர் மைனஸ் 4 into 1 plus x. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 4 plus x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 மைனஸ் 4x டிவைட் பை நியூமரேட்டரில் 1 plus x into 2 plus x ஸ்கொயர் வருது. இதில் 4xம் கேன்சல் ஆகிடும், இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ x ஸ்கொயர் மட்டும். அப்போ dy by dx equal to x ஸ்கொயர் டிவைட் பை 1 plus x into 2 plus x ஹோல் ஸ்கொயர். இது வந்து கிரேட்டர் தென் 0. எதனாலனா x ஸ்கொயர் பாசிட்டிவ் தான் வரும். அதுக்கப்புறம் 2 plus x ஹோல் ஸ்கொயரும் பாசிட்டிவ் தான் வரும். அதே மாதிரி 1 plus xம் கிரேட்டர் தென் 0 வரும். ஏன்னா நம்ம இது வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா x வந்து கிரேட்டர் தென் -1. அப்போ 1 plus xம் கிரேட்டர் தென் 0 தான் வரும். ஸோ இந்த -1 to இன்ஃபினிட்டியில் இந்த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங். 8 sum. Find the values of x for which y equal to x into x minus 2 the whole square is an increasing function. ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம y எழுதிக்கோங்க. dy by dx கண்டுபிடிங்க. ஸோ uv ஃபார்முலா அது ஹோல் ஸ்கொயர் இருக்குது. முதல்ல வந்து இந்த ஹோல் ஸ்கொயருக்கு எழுதணும். அப்போ ஹோல் ஸ்கொயருக்கு எழுதி 2 கீழே கொடுத்து x minus 1 ஒன்று வந்துடும். இதை அப்படியே எழுதிக்கிறீங்க. x into x minus 1 எழுதிக்கிறீங்க. அப்புறம் இந்த x into x minus 1 u ஃபார்முலாவில் எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1 into x minus 2 ப்ளஸ் x into 1 வரும். ஸோ இதை உள்ள மல்டிபிள் பண்ணி இது x minus 2 ப்ளஸ் x அப்போ 2x minus 2 வந்துடும். அப்போ 2x into x minus 2 into 2x minus 2 வரும். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4x into இந்த 2 வெளியே எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4x into x minus 2 into x minus 1 வரும். அப்போ ஈக்குவல் 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேல்யூ ஆஃப் x கிடைக்கும். 4x ஈக்குவல் 0 அல்லது x minus 2 ஈக்குவல் 0 அல்லது x minus 1 ஈக்குவல் 0. அப்போ x ஈக்குவல் 0 அதில் x ஈக்குவல் 2 x ஈக்குவல் 1 வரும். ஸோ இது வந்து லைன் வந்து இன்டர்வல் -infinity to 0 0 to 1 1 to 2 2 to infinity மொத்தம் 4 1 2 3 4 இன்டர்வலாக பிரிக்குது. ஸோ இன்டர்வல் -infinity to 0ல் f டேஷுக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0 வரும். ஸோ y is decreasing. அதே 0 to 1 பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூக்குள்ளே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா f dash of x வந்து கிரேட்டர் தென் 0 வரும். இந்த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங். 1 to 2ல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0 வரும். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீசிங். அதே மாதிரி 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0 வரும். y is increasing. நம்ம கொஸ்டினில் வந்து ஃபங்க்ஷன் எப்போ இன்க்ரீசிங் கேட்டிருக்கு. ஸோ இன்க்ரீசிங் பார்த்தீங்கன்னா 0 to 1 2 to infinity தான் increasing. 9 sum. Prove that y equal to 4 sin theta divided by 2 plus cos theta minus theta is an increasing function of theta in interval 0 to pi by 2. ஸோ y எழுதிக்கோங்க. dy by dθ கண்டுபிடிங்க. இந்த 4 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கோங்க. இது வந்து u by v ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ v ஸ்கொயர் எழுதிக்கோங்க. அப்புறம் v வச்சுட்டு u டிஃபைன் பண்ண sin theta டிஃபைன் பண்ணால் cos theta. அப்புறம் sin theta அப்படியே வச்சுட்டு மைனஸ் sin theta அப்படியே வச்சுட்டு இதை டிஃபைன் பண்ணினா மைனஸ் sin theta வரும். இன்ட்டு theta டிஃபைன் பண்ணும்போது 1 வரும். அப்போ -1. ஸோ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா cos theta into 2 அந்த cos theta உள்ள மல்டிபிள் பண்ணினா 2 cos theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta. இது சைன் மல்டிபிள் பண்ணிங்கன்னா sin ஸ்கொயர் theta மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் sin ஸ்கொயர் theta ஆயிரும். அப்போ டிவைட் பை 2 ப்ளஸ் cos theta ஹோல் ஸ்கொயர் வரும். cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta பார்த்தீங்கன்னா 1 வந்துடும். அப்போ 2 cos theta ப்ளஸ் 1 வெளியே 4 அப்படியே இருக்குது. வெளியே இருக்கிறது அப்படியே இருக்குது பார்த்துக்கோங்க. 2 into cos theta ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ப்ளஸ் cos theta ஹோல் ஸ்கொயர் -1 வரும். இப்போ இந்த 4 உள்ளே கொண்டு போங்க. அதுபோக வந்து 2 cos thetaவை இந்த 1ஓட எல்சிஎம் எடுத்திங்கன்னா 8 cos theta இது 4 மல்டிபிள் 4 வந்துடும். இந்த 2 cos theta மேலே போகும். 2 ப்ளஸ் cos theta ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் cos theta ஹோல் ஸ்கொயர் வரும். இதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. எக்ஸ்பெண்ட் பண்ணி வெளியே மைனஸுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மைனஸ் வரும். அப்போ 8 cos theta ப்ளஸ் 4 இன்ட்டு 2 ஸ்கொயர் வந்து 4 வரும் -4. cos theta வந்து cos ஸ்கொயர் theta வரும் -cos ஸ்கொயர் theta. அப்போ 2 into 2
4 cos theta வரும், மைனஸ் 4 cos theta. 8 cos thetaலேருந்து 4 cos theta போச்சுன்னா 4 cos theta ஆயிரும். இந்த 4 கேன்சல் ஆயிரும், மைனஸ் cos square theta. அப்போ 4 cos theta மைனஸ் cos square theta டிவைட் பை 2 ப்ளஸ் cos theta ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ அதில் cos theta வெளியே எடுத்திங்கன்னா cos theta இன்ட்டு ப்ராக்கெட்டில் 4 மைனஸ் cos theta டிவைட் பை 2 ப்ளஸ் cos theta ஹோல் ஸ்கொயர் வரும். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0, ஏன்னா cos theta வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலில் பாசிட்டிவ். அதே மாதிரி 4 மைனஸ் cos thetaங்கும் போது பார்த்தீங்கன்னா cos thetaவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 1லேருந்து 1 தான் வரும். அதில் 4ல் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுவும் கிரேட்டர் தென் 0 தான் வரும். அப்புறம் கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, ஸோ ஸ்கொயரும் பாசிட்டிவ் தான். ஸோ இந்த கிவன் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். 10th sum, prove that the logarithmic function is increasing on 0 to infinity. ஸோ y equal to ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க, log x ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க, logarithmic ஃபங்க்ஷன் தான் கேட்குறாங்க, அப்போ log x எழுதிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy by dx equal to 1 by x. இது கிரேட்டர் தென் 0, ஏன்னா நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் எழுதிக்காங்க. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ கீழே வந்துச்சுனாலும் எப்படி பார்த்தாலும் பாயிண்டில் வரும், 0க்கு மேலே தான் வரும். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் ஃபார் 0 to infinity. அடுத்து 11th sum, prove that the function f given by f of x equal to x square minus x plus 1 is neither strictly increasing nor decreasing on minus 1, 1. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங்னா என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷனில் ரெண்டாக பிரிஞ்சு வரும். இந்த இன்டர்வலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் டிக்ரீஸ் ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. எஃப் டாஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் 1 வரும். ஸோ எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 வரும். சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/2 வரும். ஸோ இந்த ரியல் லைனில் 1/2 வந்து -1 to 1ல் வந்து ரெண்டாக பிரிக்குது. -1 to 1/2, 1/2 to 1. ஸோ வந்து -1 to 1/2 பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா லெஸ் தென் 0 வரும். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எஸ் இஸ் டிக்ரீசிங். அதே 1/2 to 1ல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0 வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங். ஸோ அந்த -1லேருந்து 1 பார்த்தீங்கன்னா 1/2 வரைக்கும் டிக்ரீஸ் ஆகி 1/2க்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏ அண்ட் பியிலேருந்து கிளியர் ஆகுது. The function is neither increasing nor decreasing in the interval -1 to 1. 12th sum, which of the following functions are decreasing on 0 to pi/2? First sum cos x. ஸோ முதல் சம் மட்டும் எடுங்க. let f of x equal to cos x. ஸோ f dash of x பார்த்தீங்கன்னா cos x ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா -sin x வரும். f dash of x வந்து லெஸ் தென் 0, ஏன்னா sin x வந்து பார்த்தீங்கன்னா 0 to piயில் வந்து பாசிட்டிவ் தான் வரும். ஆனால் பாசிட்டிவ் இன்ட்டு -1 பண்ணும்போது நெகட்டிவ் வரும். அப்போ லெஸ் தென் 0. ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் இந்த இன்டர்வல் 0 to pi/2. அடுத்து ரெண்டாவது சம், let f of x equal to cos 2x. ஸோ f dash of x பார்த்தீங்கன்னா cos 2x டிஃபைன் பண்ணும்போது -2 sin 2x வரும். 2x டிஃபைன் பண்ணும்போது 2 வரும். அப்போ -2 sin 2x வரும். நமக்கு இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் pi/2 இருக்குது. ஆனால் நம்ம இங்கே 2x இருக்கனால வந்து என்ன ஆயிரும், டோட்டலாக ரெண்டு பக்கம் எல்லா பக்கம் 2 மல்டி பண்ணணும். அப்போ 0 to 2x லெஸ் தென் பைன்னு வரும். 0 to பையில் பார்த்தீங்கன்னா சைனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் வரும். ஆனால் பாசிட்டிவ் வேல்யூ இன்ட்டு -2 மல்டி பண்ணும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ வந்து லெஸ் தென் 0 வரும். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீசிங் இந்த இன்டர்வல் 0 to pi/2. அடுத்த தேர்ட் சம்மு, let f of x equal to cos 3x. ஸோ f dash of x பார்த்தீங்கன்னா -3 sin 3x. இந்த 3 வந்து டிஃபைன் பண்ணுவோம், -3 வந்துடுது. -3 sin 3x வரும். ஸோ 3xனால என்ன ஆயிரும், 0 லெஸ் தென் எக்ஸ் 2 லெஸ் தென் pi/2ங்கிறது 3ஆல் மல்டி பண்ணுவோம். 0 லெஸ் தென் 3x லெஸ் தென் 3pi/2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to pi வரைக்கும் வந்து சைன் வந்து என்ன ஆகும், நெகட்டிவில் வரும். பாசிட்டிவ், அதாவது நமக்கு வேல்யூ சைனோட வேல்யூ பாசிட்டிவ் வரும். -3ஆல் மல்டி பண்ணும்போது நெகட்டிவ் வரும். அதே இது பையில் வந்து pi/2வில் வந்து பார்த்தீங்கன்னா சைனோட வேல்யூ வந்து நெகட்டிவ் வரும். -3ஆல் பண்ணும்போது பாசிட்டிவ் வரும். ஸோ நமக்கு 0 to pi வரைக்கும் நெகட்டிவும், pi to 3/2 வந்து பாசிட்டிவ் இருக்கனால வந்து இந்த இடத்துல இன்டர்வல் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தர் டிக்ரீசிங் நார் இன்க்ரீசிங். அடுத்து 4th sum, let f of x equal to tan x. f dash of x பார்த்தீங்கன்னா sec square x. இது கிரேட்டர் தென் 0 தான், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் வந்து sec x வந்து பாசிட்டிவ், sec square xனாலும் பாசிட்டிவ். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் 0 to pi/2. ஸோ நம்ம சம்மப்படி டிக்ரீசிங் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ சம்மும் பி சம்மும் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்.